ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசீஸ், டிஸார்டர் அண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு தான் என்ன பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, டிசீஸ்னால் வந்து நோய். ஓகேவா? நோய், தட் இஸ் இம்பேர்மெண்ட் ஆஃப் நார்மல் ஸ்டேட் ஆஃப் லிவிங் ஆஃபன் இன் ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ். ஏதாவது இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் லைக் வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம். அப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சுற்றுச்சூழல்னால ஏதாவது நம்ம பாடியோட நார்மல் ஸ்டேட். ஸோ நார்மல் ஸ்டேட் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஓகே. ஸோ அந்த ஹோமியோஸ்டாட்டிஸ் ஸ்டேட்லேருந்து ஏதாவது ஒரு இம்பேர்மெண்ட் நடந்து நம்ம நார்மல் பாடி ஃபங்க்ஷன் வந்து மாறுச்சு அப்படின்னா அதுதான் வந்து டிசீஸ், நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் டியூபர்குலோசிஸ், லைம் டிசீஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் டிஸார்டர். ஸோ டிஸார்டர் அப்படின்னா கோளாறுன்னு சொல்லலாம் தமிழில். லைக் டிஸ்டர்பன்ஸ் இன் ஆர் அப்நார்மல் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் கண்டிஷன். அதாவது ஏதாவது ஒரு சிறிய ஒரு குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு. லைக் ஏதாவது ஃபிசிக்கலாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் மென்டல் கண்டிஷனு சின்னதாக ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அண்ட் டிப்ரெஷன். தேர்ட் பார்த்திங்கன்னா சிண்ட்ரோம். ஸோ சிண்ட்ரோம் அப்படின்னா நோயோட அறிகுறிகள், அதை தான் வந்து சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் தட் டுகெதர் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் டிசீஸ் ஆர் டிஸார்டர். அதாவது டிசீஸோட சைன்ஸ் ஆர் சிம்டம்ஸாகவும் இருக்கலாம், இல்லை டிஸார்டரோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.